உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சென்னையில் மரபணு பாதிப்பால் செயற்கை சுவாசத்தின் உதவியோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது 4 மாத குழந்தை. இந்த குழந்தையின் உயிர் வெளிநாட்டு ஊசியில் ஒளிந்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் கருணை பார்வைக்காக அந்த சாமானிய குடும்பம் காத்திருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை வண்ணாரப்பேட்டை கப்பல்போடு தெருவில் வாடகை வீட்டில் வசித்து வரும் சதீஷ்குமார் ஷாலினி தம்பதியின் 4 மாத ஆண் குழந்தை விஸ்வந்த். பிறந்து 50 நாட்களாக நன்றாக இருந்த இந்த குழந்தைக்கு திடீரென உடல்நலக் குறைபாடு ஏற்படவே அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காட்டியுள்ளனர். பரிசோதித்த மருத்துவர் குழந்தைக்கு மரபணு பாதிப்பு உள்ளதாகவும் இதனால் கை கால்கள் அசைவு சற்று நிதானமாகத்தான் இருக்கும் எனவும் அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கிறார். மே 30 அப்போ ஒரு உடம்பு சரியில்லாமல் அட்மிட் பண்ணோம். அப்போ தான் மருத்துவர் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. டெஸ்ட் எடுத்ததில் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபின்ற ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எக்மோர் ஆஸ்பத்திரிலையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணோம். எக்ஸ்போர் ஆஸ்பத்திரிலையும் பார்த்தோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னாங்க. வெளியில் தனியார் மருத்துவமனைக்கு போனோம். தனியார் மருத்துவமனையில் இதுக்கான சிகிச்சை பல கோடியில் இருக்குது. 2 வருடங்களாக தவமிருந்து பெற்ற மகனுக்கு இப்படி ஒரு குறையா என அதிர்ந்து போயினர் சதீஷ்குமார் ஷாலினி தம்பதி. எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் இங்கு மருந்தே இல்லை என பேரிடியை இறக்கி உள்ளனர் மருத்துவர்கள். இதனால் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று காட்டியுள்ளனர். அங்கும் அதிர்ச்சிதான் காத்திருந்தது. இது பணக்கார வியாதி எனவும் இந்த மருந்தின் விலை 16 கோடி ரூபாய் எனவும் கூறியுள்ளனர். துணிக்கடையில் கூலி வேலை செய்யும் சதீஷ்குமார் லட்சத்திற்கே தடுமாறும் நிலையில் பாவம் கோடிக்கு எங்கே செல்வார்? எனினும் இதற்கு மாற்று வழி உள்ளதாகவும் கேரளத்தில் அரசே இதற்கான உதவிகளை செய்வதாகவும் கூறுகிறார் சதீஷ்குமார். பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே அரசு மருத்துவமனையே இதுக்காக மக்களை இதுக்கு என்ன பண்ணலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறது எல்லா வேலையும் அவங்களே பார்க்குறாங்க. இதை கைட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இதை எங்களுக்கு யாருக்குமே கைட் பண்ணுறதே கிடையாது. இந்த இன்ஜெக்ஷனை எப்படி போடலாம், இதுக்காக எப்படி நிதி திரட்டலாம், எந்த ஒரு கைட்னஸுமே இல்லை. தற்போது குழந்தை விஸ்வந்த் செயற்கை சுவாசத்தின் உதவியோடு உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு மட்டுமே மாதம் 4000 ரூபாய் செலவாகிறதாம். இந்த கருவியின் விலை 1 லட்சம் ரூபாய் என்பதால் வாடகைக்கு வாங்கி வைத்துள்ளனர். இது தவிர மருத்துவமனைக்கு மாதம் 25,000 ரூபாய் செலவிட்டு வருகிறார் சதீஷ்குமார். எனினும் தனது சக்திக்கு மீறி செலவு செய்தாவது மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவோடு உள்ளனர். எனவே இந்த ஜீன் தெரபி மருந்தை தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாங்கி தர வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தயவுசெய்து விஜய் அண்ணன், என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு உங்களால் இந்த இன்ஜெக்ஷனை கொஞ்சம் போட்டு, இந்த ஜீன் தெரப்பின்ற இன்ஜெக்ஷன் ஜோல்சென்ஸுமா 1 டைம் ஜீன் தெரப்பின்னு இதை எப்படியாவது என் குழந்தைக்கு போட்டு என் குழந்தைய காப்பாற்ற மாதிரி ரொம்ப பணியோடு கேட்டுக்கிறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே, எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றுங்கண்ணே. எனக்கு இதை தவிர்த்து நீங்கள் நினச்சா கண்டிப்பாக என் குழந்தைய காப்பாற்றிடலாண்ணே. என் குழந்தை பிறந்தது அரசார் ஆஸ்பத்திரி தானே. நாங்கள் ரொம்ப சாதாரண வாழ்க்கை வாழ்கிற ஒரு மிடில் கிளாஸ் கூட கிடையாதுங்கண்ணே. எனக்கு எப்படியாவது இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு என் குழந்தைய காப்பாற்றுங்கண்ணே. என் குழந்தை கொஞ்சம் ஆக்டிவாக தானே இருக்கிறாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணே. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.